ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். மாருதி சுசுகியோடைய லேட்டஸ்டான மிட் சைஸ் எஸ்யூவி மாருதி சுசுகி விக்டரிஸ். சரிங்களா? அப்படிப்பட்ட விக்டரிஸ்க்கு நம்ம வந்து எல்எக்ஸ்ஐ, அதுக்கப்புறம் விஎக்ஸ்ஐ அப்படின்னு 2 வேரியன்ட்ஸ் வந்து ரிவ்யூஸ் போட்டிருந்தோம். 2க்குமே நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக என்ன வேரியன்ட் வருது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ZXi. ஸோ ZXi வேரியன்ட் உங்களுக்கு ரிவ்யூ எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான மாருதி சுசுகி விக்டரிஸோடைய ZXi வேரியன்ட் 3வது லெவல் வேரியண்ட்டுங்க. இந்த வேரியண்ட்ல ஆக்சுவலி பல சூப்பர் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியண்ட்ல பொதுவாக மீதி வண்டியிலலாம் டாப் அண்ட் வேரியண்ட்ல வர வேண்டிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு. முதல்ல இந்த ZXi வேரியண்ட் வந்து எத்தனை பவர் ட்ரெயின்ஸ், என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பெட்ரோல் மேனுவல் அவைலபிளாக இருக்குது, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் அவைலபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி மேனுவல் அதுவும் அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினோடையும் அவைலபிளாக இருக்குது இந்த ZXi வேரியன்ட். இதை தவிர ZXi ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய் ஆட் பண்ணி நீங்கள் பேனராமிக் சன்ரூஃப் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனல் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குங்க. அதுலேயும் வந்து மேனுவல், ஆட்டோமேட்டிக், ஹைப்ரிட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த ZXi வேரியண்ட் ஆக்சுவலி ஒரு செம இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேரியண்ட்டுங்க. காரணம் இதனுடைய ஃபீச்சர்ஸ், அதுக்கேற்ற ப்ரைஸிங். ஓகே, இந்த ZXi வேரியண்ட் என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13,57,000 ரூபாய் எக்ஷோரூம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பெட்ரோல் மேனுவல் வேரியண்ட். அதுக்கு அடுத்தது பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் டாக் கன்வெர்ட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,12,000 ரூபாய் எக்ஷோரூம் அப்படின்னு அவைலபிளாக இருக்குங்க. பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி மேனுவல் ZXi அது பார்த்தீங்கன்னா 14,57,000 ரூபாய் வருதுங்க எக்ஷோரூம் ப்ரைஸிங். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ZXi ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின், அது இசிவிடி ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க. அது வந்து 17,80,000 எக்ஷோரூம் வருதுங்க. ஸோ இதுதான் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய 4 வேர்ஷன்ஸ். ஓகேவா? இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்தீங்கன்னா பனோராமிக் சன்ரூஃபும் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதுவும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ ZXi வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிடலாம் வாங்க. இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத முக்கியமாக பார்க்க போகிறோங்க. வர்த்தா அதை வந்து கடைசியில் வந்து பார்க்கலாங்க. இன்னைக்கு இந்த விக்டரிஸ் ZXi நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது பொள்ளாச்சியை சேர்ந்த ஏபிடி அரீனா மாருதி சுசுகி ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்னைக்குமே இருக்கு. உள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்கறது தான், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே தெளிவா தமிழ்ல நம்ம வந்து உங்களுக்கு ஒன்று தான் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஆப்வியஸ்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட நாங்கள் இருக்கோம். அவசியம் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க ZXi வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாருதி சுசுகி விக்டரிஸோடைய ZXi வேரியன்ட் நம்ம வந்து வாக் அரவுண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி பேசியே ஆகணும் இல்லையா? ஸோ விக்டரிஸை பொறுத்தவரை நார்மலாக ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய என்ஜின் வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் கே சீரிஸ் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். பிரேசா, கிராண்ட் விட்டாரா, எர்டிகா இந்த மாதிரி கார்ஸ்க்கு எல்லாம் அதே என்ஜின் தான் வருது. ஸோ இந்த வண்டிக்கும் அதே தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அந்த என்ஜினுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 6 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுங்க. இந்த என்ஜின் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான என்ஜின்லாம் இல்லை. 103 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 138 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டீசென்ட்டான அளவுக்கு பவர் இருக்குங்க. சிஎன்ஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 PS வந்து பவர் கம்மியாகுது. ஆனால் சிஎன்ஜி வண்டியை பொறுத்தவரை விக்டரிஸில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சிஎன்ஜினா என்ன நினைப்போங்க, மாருதி கார்ஸில் சிஎன்ஜினா டியூவல் சிலிண்டர் சிஎன்ஜிலாம் இல்லாமல் இருந்துச்சு. இதனால் அதாவது பெரிய ஒரு சிஎன்ஜி டேங்கை டிக்கில் அப்படியே வச்சுருவாங்க, லக்கேஜ் ஸ்பேஸ்லாம் கம்மியாகிடும். ஆனால் இப்போது விக்டரிஸில் அப்படி கிடையாதுங்க. விக்டரிஸில் உங்களுக்கு ப்ராப்பர்லி அண்டர் பாடி சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ZXi வேரியண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் இந்த மாதிரி என்ஜின் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. மெயினாக இன்னொரு என்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின். கிராண்ட் விட்டாரால் இருக்கிற அதே சேம் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் தான் 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் என்ஜினோட சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் பவர் ட்ரெயின் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ தேவையோ எலக்ட்ரிக் மோடில் ஓடும், எப்போ தேவையோ பவர் வந்து பெட்ரோல் மோட எங்கேஜ் பண்ணிவிடும். அப்படின்னு இருக்கும்போது 28 வரைக்கும் மைலேஜ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஹைலைட்டாக இருக்குது. இந்த 1.5 லிட்டர் என்ஜின், இந்த நான் டர்போ நான் ஹைப்ரிட் என்ஜினோட நீங்கள் 21 வரைக்கும் மைலேஜ் எடுக்கலாம் இந்த மேனுவல் வண்டியை பொறுத்தவரை. சரிங்களா? ரைட். இப்போ என்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் பேசிட்டோம். இப்போ எக்ஸ்டீரியரை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் திங் ஃபீச்சர்ஸ். நீங்கள் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம், மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி டிஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதாவது எல்இடி டிஆர்எல்ஸ் இந்த வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுவே இண்டிகேட்டர்ஸ் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகுது. நீட்டான டிசைன் பண்ணியிருக்காங்க, குவைட் நைஸ். கூடவே இந்த ஃபுல்லி பிளாக் ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். உள்ள ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஓகே, ஆனால் இது வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸாக கொடுக்குறாங்க. இது இந்த ஒரே யூனிட்டில் ஹை பீம் லோ பீம் ரெண்டுமே வந்துடுது. பார்க்குறதுக்கு ஸ்லீக்காக இருக்குது. நைட் த்ரோ எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். தென் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப்ஸுமே எல்இடி ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸாக கொடுக்குறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப
வித்தியாசமாக இருக்குது. ஓகே, ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியிலே கொடுத்துட்றாங்க ஃப்ரண்ட் லுக்ஸை பொறுத்தவரை. என்ன இல்லைன்னு சொல்லிட்டுங்களா, 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இதில் கிடையாது. அதே மாதிரி ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஓகே, புதுசாக இன்னொரு விஷயம் நான் கவனிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த கிரில் ஃபினிஷில் குரோம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்டில் குரோம் இல்லை, அதுக்கு பதிலாக சாட்டின் குரோம் மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபினிஷு, குரோம் மாதிரி பளபளன்னு இல்லை, ரொம்ப லைட்டாக மீடியமாக இருக்குது. ஓகே, சூப்பர். அதை தவிர ஃப்ரண்ட் ஆஸ் யூஷுவல் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஓகே, தென் அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த மாருதி சுசுகி விக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பெரிய வண்டி தான். ஓகே, ஹுண்டே கிரெட்டாவை விட நீளம் கொஞ்சம் அதிகம். அப்படின்னு இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் தான் இதை வந்து பிச் பண்ணுறாங்க. 4.3 மீட்டர்ஸை விட நிறையாவே அதிகமாகவே வருது. அப்படின்னு இருக்கும்போது இன்டீரியர் ஸ்பேஸ் ஒரு ஹைலைட்டாக இருக்குது. வீல் பேஸோடைய லென்த்துமே ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஓகே, அதை விட ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லிட்டுங்களா, அலாய் வீல்ஸ் கிடைக்குது இந்த ZXi வேரியண்ட்லேருந்து. VXi LXiல வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் ZXiல உங்களுக்கு வந்து கிளாசி பிளாக் ஃபினிஷ் அலாய் வீல்ஸ் கிடைக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே, பர்டிகுலர்லி இந்த மாதிரி லைட் கலர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த அலாய் வீல் பார்க்குறதுக்கு தனியாக தெரியும். ஓகே, டயர் சைஸ் மாறவே இல்லை. 215/60R17 அதுதான் டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இவ்வளோ பெரிய வண்டிக்கு இது கண்டிப்பாக வேணும். மேலும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டுங்களா, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ ரியர் வீலுக்குமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், அந்த மாதிரி ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருது, அலாங் வித் ABS அண்ட் EBD. ஓகே, ஸோ இதெல்லாம் நைஸ். கூடவே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்கிறது தான். அண்ட் கிளாசி பிளாக் ORVMs பார்க்க முடியும் வித் LED இண்டிகேட்டர்ஸ். இந்த ZXi வேரியண்ட்லேருந்து நீங்கள் டியூவல் டோன் ரூஃப் கலர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, LXi VXiல உங்களுக்கு பாடி கலர் தான் இருந்துச்சு. ரூஃபும் சரி, இந்த பில்லர்ஸும் சரி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பேசிக்காக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ZXiல டியூவல் டோன் பிளாக் கலர் ரூஃப் நீங்கள் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அந்த தனியான ஃப்ளோட்டிங் ரூஃப் எஃபெக்ட் கிடைக்குது. பாடி கலர் அண்ட் டார்க் கலர் பார்க்கும்போது அந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்லலாம். குவைட் நைஸ். அண்ட் ஃபைபர் ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது VXi வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இதுக்கு மேலே நீங்கள் லோடு ஏற்றக்கூடாது. ஆனால் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்றிக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஒரு கேரியர் மாதிரி ஒன்று போட்டு, மவுண்ட் மாதிரி ஒன்று போட்டு லோடு ஏற்றிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ யா, எனிவே நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அவசியம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்தது ரியரில் VXi வேரியண்ட்லேருந்தே நம்ம பார்த்தோம் இந்த கனெக்டட் LED டெயில் லேம்ப்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகே, அதே ஃபீச்சர் ZXiக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கனெக்டட் லேம்போடைய லுக் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் ப்ரீமியமாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இது இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப பிளைனாக தான் இருக்கும். LXiலாம் ரொம்ப பிளைனாக இருந்துச்சு. ஆனால் VXiலேருந்து இதை பார்க்குறதுக்கு ரியர் ஆங்கிள் பரவாயில்லையா இருக்குன்னு சொல்லலாம். இங்கே சைட்ஸ்லேயே இது வந்து மல்டி ஃபங்க்ஷனாக இண்டிகேட்டர்ஸோடு சேர்த்து வருது. குவைட் நைஸ். ஆனால் இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் என்னுடைய ஒரு கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் வந்து ஆக்சுவலி எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக வந்துருது LXiலேருந்தே. ஆனால் வைப்பர் வந்து இந்த ZXi வேரியண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. ஸோ அது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே கீழே இங்கே இந்த இடத்துல வந்துருது நம்பர் பிளேட் ஹவுசிங்கில். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஓகே. ரிவர்ஸ் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. ஓகே, இந்த ரிஃப்ளெக்டர் கிட்ட வர்றது தான் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லேம்ப்ஸு. ஸோ இங்கெல்லாம் தேடாதீங்க, அது கீழே வருது. அது வந்து ரோடில் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குங்கிறது தான் எனக்கு வந்து தெரியல. பட் ஓகே, சரிங்களா. விக்டரிஸ் அப்படிங்கிற பெரிய பிராண்டிங் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸ்மார்ட் ஹைப்ரிட் வண்டிக்கு இங்கே ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தனி பிராண்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை தவிர எனக்கு ஒரு பெரிய ஹைலைட் ஒன்று இங்கே படலை. சன்ரூஃப், பனராமிக் சன்ரூஃப் வந்து நீங்கள் வந்து ZXi ஆப்ஷன் வேரியண்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ZXi வேரியண்ட்டில் பனராமிக் சன்ரூஃப் இல்லை. ஸோ யா, இவ்வளோதாங்க ஓவரால் டிஃப்ரென்சஸ் எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை. இப்போ கேபினுக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த ZXi வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்ப்போம். முதல் விஷயம், விக்டரிஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு ஸ்மார்ட் கீஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் ஒரு அடிஷ்னல் சர்ப்ரைஸ் ஃபீச்சர் இருக்குது. அது இங்கே பட்டனை பார்த்தாலே தெரியும். பவர் டெயில் கேட் இந்த வேரியண்ட்லேருந்தே கிடைக்குதுங்க உங்களுக்கு. சூப்பரான விஷயமா இருக்குல்ல. ரைட், அதை உங்களுக்கு அவசியம் டெமோ பண்ணி காட்டுறேன். பட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து இன்டீரியரை முடிச்சிடலாம். ஸோ சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே VXi வேரியண்ட்டில் என்ன சீட் அப்போல்சரி பார்த்தோமோ அதே சேம் சீட்ஸ் தான் இந்த ZXiக்கும் வருது. ஃபேப்ரிக் அப்போல்சரி தான். ஓகே, முதல்ல ப்ரோஷரில் வந்து போட்டிருந்துச்சு லெதர் சீட்ஸ் வரும்னு. ஆனால் அது வந்து இல்லை. ஆக்சுவலி ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ZXi வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபேப்ரிக் தான் வருது. ஓகே, ஸோ இங்கே இந்த வித்தியாசமான டெக்ஸ்சர் பேட்டர்ன் உங்களால் பார்க்க முடியும். கீழே வந்து கொஞ்சம் மாதிரி ட்ரை ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஓகே, ஸோ நீட் அண்ட் நைஸ். VXi வேரியண்ட்லேருந்தே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது. அதுவும் ஒரு ஹைலைட் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, ரைட், இப்போ உள்ளே ஏறுவோம். ரைட், ஸோ உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் என்றால் புது ஸ்டியரிங் வீல் நீங்கள் முதல்ல எடுத்த உடனே பார்க்க முடியும். புது டிசைன் ஸ்டியரிங் வீல் இது. VXi வேரியண்ட்லேருந்தே க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சு. ஸோ இந்த வேரியண்ட்டில் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியமெல்லாம் இல்லை.
quite nice. இந்த ஸ்டீரிங் வீல் as usually tilt அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தான் வருது எல்லா வேரியண்ட்லையுமே. ஸோ அதுவும் ஒரு ஹைலைட் தான். சரியா? ஓகே, இந்த ZXIல அடிஷ்னலாக என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் டேஷ்போர்டு அண்ட் டோர் பேட்ஸை பார்த்தாலே தெரியும். முதல் விஷயம், இந்த சென்டர் பேனல், இந்த கிராஷ் பேட் உங்களுக்கு ஃபுல்லி சாஃப்ட் ஃபினிஷ் ஐபி லெதரோட தான் வருது. ஸோ லெதரட் ஃபினிஷ் மாதிரி ரொம்ப நல்லா சூப்பராக செம்ம சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, ஒரு அப்படியே இன்டீரியரோடைய லுக் அண்ட் ஃபீலை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருது. இது வரைக்கும் இவ்வளோ ஒரு ப்ரீமியமான டிசைன் டேஷ்போர்ட் நம்ம மாருதி கார்ஸில் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை. அதுலேயும் ப்ரீமியமான மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, டோர் பேட்லேயும் அதே சேம் ப்ரீமியமான லெதரட் பேடிங் உங்களால் பார்க்க முடியும். இங்கே முழங்கை வைக்கிற இடத்துல இருக்குது அண்ட் இங்கேயுமே வந்துடுது. ஸோ நல்ல சாஃப்டான ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. கிராண்ட் விட்டாராவில் பார்த்ததை விட ப்ரீமியமாக தாங்க இருக்குது. ஓகே, அதனால தான் இது ப்ரீமியம்னு சொல்கிறேன். ஸோ இங்கே ஃபினிஷ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பர்டிகுலர்லி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சாஃப்டான ஃபீல், ரியலி நைஸ். ஓகே, பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா பவர் டெயில்கேட் இங்கே ஒரு பட்டன் இருக்குது. பவர் டோர் ஆஃப் பண்ணுறதுக்குமே ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் இருக்குது. அண்ட் இன்ஜின் ஆயில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்கிறது பார்க்க முடியும் உங்களால். ரைட், தென் டோர் பேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். டிரைவர் விண்டோக்கு 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஃபீச்சரும் உண்டு. சென்ட்ரல் லாக்கிங் பட்டன் அண்ட் ஆட்டோ ஃபோல்டிங் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMஸும் கிடைக்குது. இதில் ஆட்டோ ஃபோல்டிங் இல்லை, பட் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் கிடைக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு ஃபீச்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா புத்தம்புது டிசைன் TFT ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது வரைக்கும் எந்த மாருதி கார்லையும் இப்படி ஒரு ஹை குவாலிட்டியான டிஸ்பிளே நான் பர்டிகுலராக பார்த்தது இல்லை. இது ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்குது. சூப்பரான கிளாரிட்டி, பியூட்டிஃபுல்லான டிஸ்பிளே. Fuel level is low. Please fill the tank immediately. ஃபியூவல் லெவல் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே. ரைட், இதுதான் அந்த டிஸ்பிளேங்க. செமையான ஹை குவாலிட்டி டிஸ்பிளேயாக இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். ட்ரிப் மீட்டர்ஸ், ஆவரேஜ் மைலேஜ். ஓகே, டிரைவிங் அசிஸ்டன்ஸ்னு போனீங்கன்னா என்ன இருக்குது, பார்க்கிங் சென்சர் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த வேரியண்ட்டில் ஏடாஸ் இல்லை. ஓகே, ரைட்டு. வெஹிக்கிள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டோர் லாக், லைட்ஸு, கைட் மீ லைட்டு, ஆட்டோ ஸ்டாப் ஸ்டார்ட் ஏசி, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஓ வாவ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமுமே இவங்க வந்து ஹைலைன் சிஸ்டமாக கொடுக்குறாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். வேறு யூனிட்ஸ், லாங்குவேஜ், கஸ்டமைஸ் ஸ்க்ரீன் கூட பண்ணிக்கலாம். லே அவுட் சேஞ்ச் இதுதாங்க லே அவுட் சேஞ்ச். கிளாசிக் ஸ்டாண்டர்டுன்னு வச்சோன்னா இது ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் லுக்குக்கு வந்துடுது. கிளாசிக்னு வச்சோன்னா ஒரு அனலாக் மீட்டர் மாதிரியே ஒரு டிஸ்பிளேயோட டயலோட வருது. ஓகே, நல்லாயிருக்கு. ஐட்டம்ஸ் டு டிஸ்பிளே, என்னென்ன டிஸ்பிளே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ. இது நிறைய கஸ்டமைசேஷன்ஸோட முதல் முறையாக கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகி. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டான மாருதியோட டிஸ்பிளே இது அப்படின்னு சொல்லலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை. ரைட், ஓகே. அது கூடவே அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் வந்துருச்சு. LED ஹெட்லாம்ப்ஸோட சேர்த்து ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் LED ஃபாக் லேம்ப்ஸும் வந்துருச்சு. ஆனால் ஆட்டோ வைப்பர்ஸ் இல்லை, ரியர் வைப்பருக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கலாம். ஓகே, டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் சைஸ் இம்ப்ரூவ் ஆகவில்லை. இது அதே சேம் சின்ன சைஸ் டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் தான், 7 இன்ச்சு. இதில் உங்களுக்கு ஆட்டோ ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆனால் 360 கேமரா சிஸ்டம்லாம் இந்த வேரியண்ட்டில் இல்லை. இதுக்கு அடுத்து ZXi ப்ளஸ் போனால் தான் கிடைக்கும். பட் இதுலேயே உங்களுக்கு பல தேவையான டிஸ்பிளே டீட்டெயில்ஸு, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கூட இருக்குது. ஓகே, வார்னிங்ஸ், ஏர் பேக் ஃபால்ட்டு, வண்டி இன்ஃபர்மேஷன், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அது இருக்குது. கூடவே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உண்டு. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை, ஆனால் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் ஓகே. சரிங்களா? ரைட், தென் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இங்கே ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்ட் டி ஃபாகருக்கான பட்டன் இது ஃப்ரண்ட் டிமிஸ்டர். இது வால்யூம் கண்ட்ரோல். ஓகே, வால்யூம் கண்ட்ரோல். ஒரு டோட்டலாகவே மெட்டீரியல் குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. இன்னொரு ஃபீச்சர் ஆட் ஆகியிருக்கிறது ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட். இது வந்து ஆக்டிவ் கூலிங்கோட வரக்கூடிய ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த சின்ன பென்ஸு, இதுதான் வந்து ஏசியோடைய ஒரு சின்ன பிட்டை இதுக்குள்ளே சர்க்குலேட் பண்ணிவிடும். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணும்போது ஜென்ரலாக ஃபோன்ஸ் வந்து ஹீட் ஆகும். அதை கம்மி பண்ணுறதுக்கு கூலிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைலைட்டான பாயிண்ட். ஓகே, தென் இங்கே அடிஷ்னல் ஸ்டோரேஜ், ஃபிசிக்கல் சார்ஜிங் அண்ட் கனெக்டிவிட்டி போர்ட் இங்கே இருக்குது. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்.
5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் இன்னும் கூட பார்க்குறது ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. ஒரு குரோம், ஒரு கிளாசி பிளாக் எதுவுமே கொடுக்காம ஒரு மாதிரி பேசிக்காக கொடுத்துருக்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். பட் ஸ்டில் ஓகே. ஆட்டோமேட்டிக்னு வரும்போது உங்களுக்கு மேனுவல் மோட்ஸ், பேடல் ஷிஃப்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் ஆட் ஆகும். இசிவிடியை பொறுத்தவரை அதுலேயும் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் வரும். ஸோ இட் இஸ் ஓகே. தென் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ், ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட், மேனுவல் ஹேண்ட் பிரேக், சென்டர் ஆம்ரெஸ்ட், நல்ல ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட் தான் எல்லா வேரியண்ட்லையும் பார்த்தோம். உள்ள நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் உண்டு. ஓகே, அதில் தான் பவர் பேங்க்கையும் கேபிளையும் வச்சுருக்கேன், மறக்காமல் எடுத்துக்கணும் கிளம்பும்போது. ஓகே, தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? தென் மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம். எஸ், இதுதாங்க அடுத்த மெயின் டாபிக். ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. இது சூப்பர். பனராமிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் இல்லை. நீங்கள் ஆப்ஷனல் வேரியண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ZXi ஆப்ஷன் வேரியண்ட்டில் பனராமிக் சன்ரூஃப் மட்டும் கிடைக்கும். கூடவே இங்கே யூஸ்வலான மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப்ஸ் அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. ஓகே, அண்ட் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர். இது வந்து நல்ல லிட்டோட கொடுத்துருக்காங்க வித் ஓகே லைட்டிங் இல்லை, பட் லிட்டோட வருது. டிரைவருக்குமே அதே விஷயம் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நைஸ். சரியா, அடுத்தது நான் இங்கே சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஆட்டோ ஃபோல்டிங் ஆர்விஎம்ஸ் இல்லை, ஆனால் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் வந்து கிடச்சிருது. ஸோ நீங்களாக நினச்சிங்கன்னா இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வண்டி லாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டெல்லாம் ஆகாது. அதுதான் வித்தியாசம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இருக்கிறது தான். தென் 2 ட்வீட்டர்ஸ், 4 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. ஸோ மொத்தம் 6 ஸ்பீக்கர் கேட்டகரியில் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்தவரை டீசெண்டாக இருக்கும். சரியா, ரைட். இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ். இப்போது பேக் சீட்ஸ் போய் பார்க்கலாமா? பேக் சீட் அப்படின்னு வரும்போது இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் ரியர் சீட் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து விக்டர்ஸில் எந்த கவலையுமே இல்லை. நல்ல டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக இருக்குது. லெக் ரூம் நைஸ், ஹெட் ரூம் ஓகே. இன்னும் கொஞ்சம் ஹெட்ரூம் வந்து பல பேர் எதிர்பார்த்தீங்க. ஆனால் இந்த வண்டியில் எனக்கு ஹெட்ரூம் இவ்வளோ தான் இருக்குது. ஏன் ஹைட் வந்து 5 அடி 11 அங்குலம் வரும், 5'11", நான் 6 அடிக்கு உள்ள. ஸோ எனக்கு இருக்கிற ஸ்பேஸ் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது. தை சப்போர்ட் கொஞ்சம் குறையுது, பட் பரவாயில்லைங்க. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகே, ரியர்லையுமே இங்கே டோர் பேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் ஃபீல் லெதரட் பேடிங் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது குவாலிட்டி. ஆனால் ஒரு வருத்தம் என்னென்னா இந்த சன் பிளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். கிரெட்டால எல்லா வேரியண்ட்லையுமே வருது ஆல்மோஸ்ட். அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டியில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சின்ன விஷயம் தாங்க, ஆனால் ப்ரீமியமாக நல்லா இருந்திருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ரியர் ஏசி வென்ட்ஸ் எல்லா வேரியண்ட்லையும் வந்துடுது. ஸோ ரியர் ஏசி வென்ட்ஸ் 2 இருக்குது, அதுவுமே ஓகே. தென் 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸும் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு கிடச்சிருது. அதுவுமே ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ஸை பொறுத்தவரை குட். ஃபோன் பார்க் பண்ணுறதுக்கு தனி ஸ்பேஸ் இருக்குது. தென் கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் தேர்ட் பேசஞ்சர் ஒருத்தவங்க வராங்கன்னா நடுவுலையுமே ஒரு குட்டி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் உண்டு. ஓகே, ஸோ 2 பேர் தான் போகிறாங்கன்னா இது நல்ல கன்வீனியன்ஸான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ஓகே, எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. கேபினுடைய அகலம் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அகலமான கேபின் இல்லை, பட் டீசெண்டாக இருக்குது. காரணம் இந்த ஹம்ப் தாங்க. நடுவில் ஒருத்தவங்க உட்காடுறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த ஹம்ப் கொஞ்சம் பெத்த ஹம்பாகவே இருக்குது. இது ஏன் இங்கே இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து தெரியல. எனக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டி தான். ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் இந்த வண்டியில் கிடைக்குது. மேபி ஒருவேளை அதனுடைய டிசைனுக்காக இந்த ஹம்ப் வச்சாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சந்தேகமாக இருக்குது. பட் ஹம்ப் இருக்குது. அதனால சென்டர் பேசஞ்சர் இங்கே உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். அகலமெல்லாம் ஒன்றும் குறையில்லை. என்னன்னா ஏசி வந்து கரெக்டாக இந்த சென்டர் பேசஞ்சருக்கு மட்டும்தான் அடிக்கும். அது ஒரே ஒரு சின்ன கன்சர்ன், மற்றபடி இட் இஸ் ஆல் ஓகே. ஸோ இங்கே ரியர் சீட்ஸ் ஆர் ஆக்சுவலி ஓகே. இன்னொரு விஷயம் என்ன மிஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டை ரிக்ளைன் பண்ணவே முடியாது. ஒரே லெவலுக்கு மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ ஒரே லெவலில் மட்டும்தான், இதுக்கப்புறம் சாய்க்கவும் முடியாது, அப்படியே ஃபிக்ஸட் பொசிஷன் தான். ஸோ இதுதான் ZXi வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ பேக் சீட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதிலே கிடச்சிருதுங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு ஆடம்பரம் வேணும், ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வென்டிலேட்டட் சீட்ஸு, ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் மிஸ்ஸிங்காக தெரியும். அதெல்லாம் ZXi ப்ளஸ் வேரியண்ட்ஸில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ZXi வேரியண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே ரியரில் லெக் ரூம் நீரும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஸ்டோரேஜுக்கு ஒரு பேக் சீட் பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரூஃப் லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் பல்பு, கேபின் லேம்ப்ஸ் 2 சைட்லேயும் உண்டு. கிராப் ஹேண்டில்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்து நீங்கள் ஆப்ஷன் வேரியண்ட்டில் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். சரியா, நீட் அண்ட் நைஸ். 6 ஏர் பேக்ஸ்க்கான லேபிள் நீங்கள் இங்கே உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ தேவையான ஃபீச்சர்ஸ் ஆடம்பரம் எல்லாம் சேர்த்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒர்த்தான வேரியண்ட்டாக தான் இருக்குது. இப்போ வாங்க நம்ம பவர் டெயில் கேட் ஃபீச்சரை பார்த்துட்டு லக்கேஜ் ஸ்பேஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழேயே உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். பவர் டெயில்கேட் இந்த ZXi வேரியண்ட்லேருந்தே வர்றது எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இது நான் ப்ரெஸ் பண்ணுறேன். திறந்திடு சீசே, திறந்திடு விக்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் ஆக்சுவலி கிடைக்குது. டீசெண்டான அளவு லக்கேஜ் ஸ்பேஸ், ரொம்ப செக்மெண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஷேப்பு சைஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராப்பரான ஸ்கொயரான பூட் ஏரியா. ஸோ 5 பேரோட லக்கேஜ்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம். நீங்கள் ஹைப்ரிட் மாடல் எடுத்தாலும் சரி, சிஎன்ஜி மாடல் எடுத்தாலும் சரி, இதே லக்கேஜ் ஸ்பேஸ் தான் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. காரணம் அந்தளவுக்கு பேக்கேஜிங் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க மாருதி சுசுகி. ஓகே, ஸோ குவைட் நைஸ். ஓகே, பார்சல் ட்ரே இருக்குது. ஓகே, இங்கே வேறு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், கூடவே ஒரு எல்லோ பூட் லேம்ப் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு பேக் ஹுக் ஒன்று கொடுத்துருக்காங்க, பேக்ஸு மாட்டுறதுக்கு. ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி இருக்கான்னு கேட்பீங்க. கிடையாதுங்க. விக்டரிஸில் நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி இல்லை. அதுக்கு பதிலாக எவ்வளோ பேன் ஒரு பெரிய வெல் இருக்குது. இதுல ஆக்சுவலி ஸ்டெப்னிக்கான ஒரு டிசைன் தான் இது. நீங்கள் வேணும்னா பார்ட்ஸ்லேருந்து அக்சசரிஸ்லேருந்து ஸ்டெப்னி வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டெப்னி ஃபேக்ட்ரிலேருந்து வர்றது கிடையாது. அதுக்கு பதிலாக டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அது நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஜாக்கு, டூல் கிட் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸோடைய ஃபீச்சர்ஸ். ஓகே, இன்னொரு விஷயம் ஃப்ளெக்சிபிலிட்டி ரீதியாக அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து எல்லா வேரியண்ட்லேயுமே இருக்குங்க. அதாவது இந்த செகண்ட் ரோ சீட்டை நீங்கள் இப்படி ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா 2 சீட்டுமே மடக்கிட்டிங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு தாராளமாக ஸ்பேஸ் கிடைக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ளாட்டான ஒரு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான். ஸோ பெரிய ஐட்டம்ஸே தாராளமாக ஏற்றிட்டு போகலாம். அந்த விஷயம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. சரியா? இப்போ இந்த பூட் ஏரியாவை நீங்கள் திரும்ப மூடுறதுக்கு டெயில்கேட்டை இந்த பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா டிரைவர் கிட்ட இருக்கிற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். அல்லது இந்த கீழே இருக்கிற இந்த பட்டனே நீங்கள் திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். சூப்பர். அதே சிஎன்ஜி வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் பொறுத்தவரை காம்ப்ரமைஸே பண்ணல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதோ உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் வந்து காட்டுறேங்க. ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் காம்ப்ரமைஸே இல்லை. சிஎன்ஜி வண்டியாக இருந்தாலும் சுத்தமாக லக்கேஜ் ஸ்பேஸில் காம்ப்ரமைஸே இல்லாமல் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. காரணம் இந்த ஃப்ளோருக்கு அடியில் தான் ஸ்டெப்னி இல்லாமல் சிஎன்ஜி டேங்கை வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி உருண்டையாக வருது. இதுதான் சிஎன்ஜி டேங்க்குங்க. ஸோ எங்கே இருக்குன்னு காட்டுவா உங்களுக்கு சிஎன்ஜி டேங்க்கு. அடியில் நீங்கள் பார்க்கலாம். இதோ தெரியுதா? ஒரு பெரிய சிஎன்ஜி டேங்கை ஃப்ளோருக்கு அடியில், வண்டிக்கு அடியிலே நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 வீலுக்கு நடுவில் இதுக்கான சேஃப்டி ஒரு கேசிங்கும் கூட கொடுத்துருக்காங்க. அந்த இது வால்வு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி பரவாயில்லையா பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதனால் என்ன ஒரு காம்ப்ரமைஸ்னு பார்த்தீங்கன்னா எந்த வேரியண்ட்லேயுமே ஸ்பேர் வீல் ஸ்டெப்னி கிடையாது. இந்த விக்டர்ஸை பொறுத்தவரை அது ஒன்று தான் ஒரு காம்ப்ரமைஸாக பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் பரவாயில்லைங்க. இந்தளவுக்கு சிஎன்ஜி வண்டியிலுமே லக்கேஜ் ஸ்பேஸ் குறையாமல் கொடுத்துருக்கிறது இதுதான் மாருதி சுசுகி முதல் முறையாக. ஓகே, ஸோ இப்போ வாங்க இந்த விக்டரிஸ் ZXi வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். சம்மரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாருதி சுசுகி விக்டரிஸோடைய ZXi வேரியண்ட். என்ன கேட்டிங்கன்னா இந்த வண்டியை எனக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருச்சுங்க. ஆடம்பரம் அப்படின்னு வேணும்னு நினச்சிங்கனாலுமே இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு பவர் டெயில்கேட் உட்பட பல ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. லெதர் ராப்ட் அந்த டேஷ்போர்ட் ஃபீலிங் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஏசி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ், கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆடம்பரம் எக்ஸ்ட்ரா வேணும், பனராமிக் சன்ரூஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய் பே பண்ணிங்கன்னா ஆப்ஷனல் வேரியண்ட் கிடைக்கும். அந்த ஆப்ஷனல் வேரியண்ட்லையுமே இந்த வண்டியில் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்குது. மேனுவல், ஆட்டோமேட்டிக், ஹைப்ரிட், சிஎன்ஜி எல்லாமே கிடைக்குதுங்க. ஸோ நோ வரி. ஓகே, ஸோ இந்த ZXi வேரியண்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒர்த்தான வேல்யூ ஃபார் மணி, ஓரளவுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இதில் என்னென்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பனராமிக் சன்ரூஃப் மிஸ் ஆகுது. எடாஸ் ஃபீச்சர்ஸ், வெண்டிலேட்டட் சீட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் மிஸ் ஆகுதே தவிர எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பகிர்ந்துக்கங்க. நீங்கள் இந்த ZXi வேரியண்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எஸ், கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.